அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நிர்மலா கோபத்தின் உச்சத்தில் தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் சென்றதிலிருந்து டேவிட்டின் மனம் அமைதியை இழந்துவிட்டது. அவள் கோபம் தணிந்திருக்கும், பேசினால் புரிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையுடன் பலமுறை அவளுக்கு கைபேசியில் அழைத்தான். நீண்ட நேரம் கழித்துதான் நிர்மலா அழைப்பை ஏற்றாள். ஹலோ என்று டேவிட் மெதுவாக அழைத்தான். ஆனால் மறுமுனையில் இருந்த நிர்மலாவின் குரலில் எந்த மென்மையும் இல்லை. எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க என்று கோபமாக கேட்டாள். நிர்மலா, கோபத்தை விட்டுட்டு பேசு, வீட்டுக்கு வா, நாம் இருவரும் உட்கார்ந்து பேசினால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் என்றான். நிர்மலா ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. இனி என்னால் உன்னோடு வாழ முடியாது, உன்னை நம்பி உன் வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன் என்றாள். அந்த வார்த்தைகள் டேவிட்டின் இதயத்தில் அம்பு போல் பாய்ந்தன. இருந்தாலும் கோபப்படாமல் அமைதியாகவே பேச முயன்றான். நீ எடுக்கிற முடிவு சரியானது இல்லை நிர்மலா. கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையையே மாற்றிவிடும். கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார். நீ செய்தது தவறு என்று உனக்கே ஒரு நாள் புரியும் என்றான். அவன் பேச்சு நிர்மலாவின் கோபத்தை மேலும் தூண்டியது. நானா தவறு செய்தேன்? நீ என்னை உன் வாழ்க்கையின் பாதியாக நினைத்திருந்தால் நான் சொன்னதை அன்றே கேட்டிருப்பாய். என் மனதை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்யவே இல்லை. நான் பேசும்போது உனக்கு அது முக்கியமாக தெரியவில்லை. இப்போது மட்டும் என்னை சமாதானப்படுத்த வருகிறாயா என்று பொரிந்து தள்ளினாள். டேவிட் ஏதோ சொல்ல வாயை திறந்தான். ஆனால் அவள் அவனை பேசவிடவில்லை. நான் முடிவு எடுத்துவிட்டேன். தேவைப்பட்டால் உன்னை விவாகரத்து செய்யவும் தயங்க மாட்டேன். இதற்கு பிறகும் என் மனதை மாற்ற முயற்சி செய்யாதே என்று சொல்லிவிட்டு கோபமாக அழைப்பை துண்டித்தாள். கைபேசியை காதிலிருந்து எடுத்த டேவிட் சில நொடிகள் அப்படியே நின்றான். அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் அவன் காதுகளில் நிர்மலாவின் வார்த்தைகளே எதிரொலித்து கொண்டிருந்தன. அவள் கூறிய ஒவ்வொரு சொல்லும் அவன் மனதை ஆழமாக காயப்படுத்தியது. அன்றைய நாள் அலுவலகத்திற்கு சென்றாலும் அவனால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. கணினி திரையை வெறித்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். அவன் மேசையில் இருந்த ஃபைல்கள் திறந்தபடியே இருந்தன. ஆனால் அவன் மனம் முழுவதும் நிர்மலாவின் நினைவுகளால் நிரம்பியிருந்தது. இதுவரை எத்தனை சண்டைகள் வந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை அவள் சொன்னதில்லை. இன்று அவள் பேசிய விதம் அவள் மனதில் ஏற்கனவே ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டு விட்டதோ என்ற பயத்தை அவனுக்குள் ஏற்படுத்தியது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் டேவிட். நகரத்தின் பரபரப்பான சாலைகளில் அவனது கார் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. நிர்மலா இப்படிப்பட்டவளாக எப்போது மாறினாள் என்ற கேள்வி அவனை மீண்டும் மீண்டும் வாட்டியது. அந்த கேள்விக்கான பதிலை தேடியபடியே திருமணமான புதிதில் நடந்த ஒரு சம்பவம் அவனது நினைவில் தெளிவாக வந்து நின்றது. திருமணம் முடிந்து ஒரு வாரம்தான் ஆகியிருந்தது. அந்த நாட்கள் இருவருக்கும் இனிமையான நாட்களாக இருக்க வேண்டும் என்று டேவிட் ஆசைப்பட்டான். அதற்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான். ஒரு நாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பும்போது புன்னகையுடன் நிர்மலாவை பார்த்து, இன்று இரவு வேலை முடிந்ததும் திரைப்படத்திற்கு போகலாமா என்று கேட்டான். அவளும் மகிழ்ச்சியாக சரி போகலாம் என்று சம்மதித்தாள். அந்த ஒரு பதிலே டேவிட்டுக்கு நாள் முழுவதும் உற்சாகத்தை கொடுத்தது. அலுவலகத்தில் இருந்தபடியே திரைப்பட டிக்கெட்டையும் முன்பதிவு செய்து வைத்தான். ஆனால் மதியம் திடீரென்று ஒரு முக்கியமான மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டதால் இரவு 9 மணிக்குத்தான் வீட்டிற்கு வர முடியும் என்று நிர்மலாவிற்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தான். மீட்டிங் முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருந்தான். இரவு சரியாக 9 மணிக்கு வீட்டிற்கு வந்தான். நிர்மலா தயாராகாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அதை பார்த்த டேவிட், என்ன நிர்மலா, இன்னும் கிளம்பலையா என்று கேட்டான். அவள் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நான் திரைப்படத்திற்கு வரவில்லை என்றாள். ஏன், உடம்பு சரியில்லையா என்று அக்கறையுடன் கேட்டான். இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளவு லேட்டாக வந்தீங்க? இப்போ எனக்கு போக விருப்பமில்லை என்று சுருக்கமாக பதிலளித்தாள். டேவிட் குழப்பமடைந்தான். நான் தாமதமாக வருவேன் என்று காலையிலேயே சொல்லியிருந்தேனே, அது வேலை காரணமாகத்தானே என்று மெதுவாக சொன்னான். ஆனால் நிர்மலா அதற்கு மேல் பேச விரும்பவில்லை. சிறிய விஷயத்திற்காக சண்டை போட விரும்பாத டேவிட் சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். திரைப்பட டிக்கெட்டும் வீணாகக்கூடாது என்று நினைத்தவன், அப்படியென்றால் என் நண்பனை அழைத்து கொண்டு போய் வரட்டுமா என்று கேட்டான்.
நிர்மலாவும் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் சரி போயிட்டு வாருங்கள் என்றாள். டேவிட் தனது நண்பனை அழைத்து கொண்டு இருவரும் திரைப்படத்திற்கு சென்று வந்தனர். அன்றிரவு வீட்டிற்கு வந்தபோதும் நிர்மலா அமைதியாகத்தான் இருந்தாள். அதனால் பிரச்சனை முடிந்துவிட்டது என்று டேவிட் நினைத்தான். ஆனால் மறுநாள் காலை விடிந்ததும் நிர்மலாவின் முகத்தில் கோபம் மட்டுமே தெரிந்தது. நிர்மலா அவனிடம் சரியாக பேசவே இல்லை. அதை கவனித்த டேவிட், என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் என்று கேட்டான். உடனே நிர்மலா வெடித்தாள். எதற்காக என்னை விட்டுட்டு உங்கள் நண்பருடன் திரைப்படத்திற்கு சென்றீர்கள்? உங்களுக்கு நான் முக்கியமில்லை, உங்கள் நண்பர்தான் முக்கியம் என்றாள். அவளது குற்றச்சாட்டை கேட்ட டேவிட் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நிர்மலா, நீதானே வரலன்னு சொன்ன, அதற்கு பிறகுதானே நான் உன்னிடம் கேட்டுவிட்டு நண்பனை கூட்டிக் கொண்டு சென்றேன். நீயும் சரி என்றுதானே சொன்னாய் என்றான். அவள் டேவிட்டின் பதிலை ஏற்கவே இல்லை. நான் அப்படி சொன்னாலும் என்னை விட்டுட்டு நீங்கள் போயிருக்க கூடாது. நான் வரவில்லை என்றால் நீங்களும் போகாமல் இருந்திருக்க வேண்டும் என்றாள். டேவிட் எவ்வளவு விளக்கமாக பேசினாலும் நிர்மலா அவன் சொல்லுவதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அவளது கோபத்திற்கு பின்னால் என்ன காரணம் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு திரைப்படத்திற்கு அவளை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றான். அன்று முதல் அவனது மனதில் ஒரு கேள்வி வேரூன்றியது. இவளுக்கு என்ன ஆனது? ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாள், அடுத்த நேரத்தில் அதற்கு முற்றிலும் மாறாக பேசுகிறாள். நான் என்ன செய்தாலும் அது தவறாகவே மாறுகிறது. அவள் மனதில் உண்மையில் என்ன இருக்கிறது? அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் டேவிட் அமைதியாகவே தவித்து கொண்டிருந்தான். அதன் பிறகு சில நாட்கள் கடந்திருந்தன. ஒரு நாள் மாலை இருவரும் அறையில் பேசிக் கொண்டிருந்த போது டேவிட் மெதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசினான். நிர்மலா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நாம் 1 வருடம் கழித்து குழந்தையை பற்றி திட்டமிடலாமா என்று கேட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதாவது காரணம் இருக்கிறதா என்றாள் நிர்மலா. டேவிட் சிரித்துக்கொண்டே சொன்னான், நாம் இப்போதுதான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 1 வருடம் நமக்காக வாழலாம். வெளியே நிறைய இடங்களுக்கு போகலாம், சுற்றுலா போகலாம், திரைப்படம் பார்க்கலாம். கொஞ்ச நாள் இருவரும் தனியாக சந்தோஷமாக இருக்கலாம் என்றான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் மேலும், இப்போதே நீ கர்ப்பமாகிவிட்டால் உன்னால் எங்கும் சுதந்திரமாக வர முடியாது. குழந்தை பிறந்த பிறகும் சில வருடங்கள் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குழந்தையை சுற்றித்தான் இருக்கும். அதனால்தான் 1 வருடம் கழித்து குழந்தையை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்கிறேன். நிர்மலா அவன் சொல்லுவதை கவனமாக கேட்டாள். சரி, நீங்க சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு, எனக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சம்மதித்தாள். அந்த பதிலை கேட்ட டேவிட் மனநிறைவடைந்தான். ஆனால் அந்த நிம்மதி 2 நாட்கள் கூட நீடிக்கவில்லை. இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு சிறிய பேச்சு அந்த விஷயத்தையே மீண்டும் நினைவுபடுத்தியது. அப்போது நிர்மலா திடீரென்று, நீங்க குழந்தை வேண்டாம்னு சொல்றது உங்களுக்கு குடும்பத்தின் மீது விருப்பமே இல்லாததால் தானே என்று கோபமாக சொன்னாள். டேவிட் அதிர்ச்சி அடைந்தான். நிர்மலா, அப்படி எப்படி சொல்ற? 2 நாட்களுக்கு முன்னாடி நீயும் சரின்னு தானே சொன்னாய் என்றான். அப்போது சரி என்றேன், அதனால் உங்கள் முடிவு சரியாகி விடாது என்றாள். அவன் எவ்வளவோ விளக்க முயன்றான். நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் சொன்னேன். குழந்தையே வேண்டாம்னு நான் சொல்லலை. 1 வருடத்திற்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் சொன்னேன் என்றான். ஆனால் நிர்மலா அவன் விளக்கத்தை ஏற்கவே இல்லை. மீண்டும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகு டேவிட்டின் மனதில் ஒரு புதிய சந்தேகம் எழுந்தது. நிர்மலாவுக்கு மன அழுத்தமா? அவளுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? இல்லையென்றால் ஒரு நாளில் ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தை 2 நாட்கள் கழித்து முழுவதுமாக மறுத்து ஏன் சண்டை போடுகிறாள்? நிர்மலாவை தவறாக நினைக்க அவன் விரும்பவில்லை. மாறாக என் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்ற அக்கறையோடு தான் யோசித்தான். அந்த நாளுக்கு பிறகு தனது விருப்பத்தை அவள் மீது திணிக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலிருந்து வெளியே எங்கு செல்ல வேண்டும், எந்த விழாவிற்கு போக வேண்டும், எப்போது பெற்றோர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முடிவையும் நிர்மலாவிடம் கேட்ட பிறகே எடுத்தான். இது சரியா, உனக்கு இதில் சம்மதமா, நீ என்ன நினைக்கிறாய் என்ற கேள்விகள் அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறின. அப்படி வாழ்ந்ததால் பெரிய சண்டைகள் கொஞ்சம் குறைந்தன.
வாழ்க்கை வெளியில் பார்ப்பவர்களுக்கு அமைதியாக சென்றது. ஆனால் டேவிட் மனதில் மட்டும் அந்த அமைதி இல்லை. அவன் நினைத்த கணவன் மனைவி வாழ்க்கை வேறாக இருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனம் விட்டு பேசிக்கொண்டு சிரித்தபடி வாழ வேண்டும் என்று அவன் கனவு கண்டிருந்தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பேச வேண்டிய வாழ்க்கைதான் அவனுக்கு கிடைத்தது. அவள் எப்போது எந்த வார்த்தையை தவறாக எடுத்துக்கொள்வாளோ என்ற பயம் அவனுக்குள் எப்போதும் இருந்தது. அந்த நினைவுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவனது கார் வீட்டின் வாசலுக்குள் நுழைந்தது. காரை நிறுத்திவிட்டு மெதுவாக இறங்கி வீட்டின் கதவை திறந்தான். வீடு அமைதியாக இருந்தது. அந்த வீடு மனைவிக்காக ஆசை ஆசையாக வாங்கிய புதிய வீடு. நமக்கான வாழ்க்கை இங்கிருந்துதான் தொடங்கும் என்று கனவு கண்ட வீடு. ஆனால் விதியின் வினோதம் என்னவென்றால், அந்த வீட்டை வாங்கியதால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே இன்று இருவரையும் பிரித்துவிட்டது. வீட்டின் நடுவே நின்ற டேவிட் சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். அமைதி மட்டுமே அவனுக்கு பதில் சொன்னது. மெதுவாக சென்று சோஃபாவில் அமர்ந்தான். தலையை பின்னால் சாய்த்து கொண்டு கண்களை மூடினான். அவன் கண்களை மூடியவுடன் கடந்த கால நினைவுகள் மீண்டும் அலைப்பாயத் தொடங்கின. அப்படியே தூங்கி போனான். நிர்மலா அருகில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்றாள். தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ அவளது பெயரை அழைத்தார்கள். நிர்மலா திரும்பி பார்த்தாள். அவளுடைய கல்லூரி தோழி ஹேமா சிரித்த முகத்துடன் நின்றிருந்தாள். ஏய் நீயா, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து என்று மகிழ்ச்சியுடன் பேசினாள் நிர்மலா. இருவரும் சிறிது நேரம் பழைய நினைவுகளை பகிர்ந்து சிரித்தனர். பிறகு ஹேமா கேட்டாள், நீ இங்கே எப்படி? வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வந்தேன். அம்மா வீட்டிற்கு வந்திருக்கேன். அதான் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தேன் என்றாள். ஹேமாவின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த நிர்மலா சிரித்தபடி கேட்டாள், என்ன வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? ஹேமாவின் முகம் இன்னும் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் வரும், ஆனால் அடுத்த நிமிஷமே சரியாகிடும். மொத்தத்தில் நிம்மதியாக இருக்கேன். அந்த பதிலை கேட்ட நிர்மலாவின் முகம் சற்று வாடியது. அதை கவனித்த ஹேமா, என்னடி நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டாள். நிர்மலா ஆழமாக மூச்சை இழுத்தாள். என் வாழ்க்கை நிம்மதியா இல்லை, ஒரே பிரச்சனை என்றாள். ஏன், என்னாச்சு? சிறிது நேரம் அமைதியாக இருந்த நிர்மலா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். என் கணவர் ஒரு வீடு வாங்கினாரு. அது நல்ல விஷயம்தானே. வீடு வாங்கினது பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்காத இடத்துல வாங்கிட்டாரு. அதனால தான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். எங்கே வாங்கினாரு? அவரோட ஆஃபீஸ் பக்கத்தில். அதில் என்ன பிரச்சனை என்றாள் ஹேமா. நான் அம்மா வீட்டு பக்கத்தில் சூப்பராக ஒரு வீடு பார்த்தேன். அம்மா வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம்தான். அதையே வாங்கலாம்னு சொன்னேன். ஆனால் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஹேமா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மா வீட்டு பக்கத்தில் எங்கள் வீடும் இருந்தால் அவர் வேலைக்கு போன பிறகு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அதுவும் ஆரம்பத்தில் வீடு என்னோட பேரில் வாங்குறேன்னு சொன்னார். கடைசியில் அவரோட பேர்லையே வாங்கிட்டாரு என்றாள். அவள் பேசி முடித்ததும் ஹேமா ஒரு கேள்வி கேட்டாள். சரி, உன் கணவர் வேலை பார்க்குற இடம் உங்கள் அம்மா வீட்டில் இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். அதை கேட்டதும் ஹேமா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். என்னடி சொல்கிற, 40 கிலோமீட்டரா என்றாள் ஹேமா. ஆமாம் என்று சாதாரணமாக சொன்னாள் நிர்மலா. அப்போ தினமும் அவர் அவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமோ? தினமும் அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதனால தான் வேலை பார்க்குற இடத்துக்கு அருகிலேயே வீடு வாங்கியிருப்பார். மேலும் இஎம்ஐ கட்ட வேண்டாமா? அதான் அவர் பேர்லேயே வாங்கியிருப்பார் என்றாள் ஹேமா. அதெல்லாம் போயிட்டு வரலாம், மனசு இருந்தால் எல்லாம் முடியும். ஹேமா சிரித்துக்கொண்டே மிகவும் அமைதியாக நிர்மலாவை பார்த்தாள். நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பார். நீ உன் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அது தப்பில்லை. அதே மாதிரி உன் கணவர் தினமும் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வரணும்னு நினச்சது தப்பா? நிர்மலா எதுவும் பேசவில்லை. குடும்ப வாழ்க்கைனா ஒருத்தரோட ஆசை மட்டும் நிறைவேறக்கூடாது. 2 பேருக்கும் வசதியாக இருக்கிற முடிவுதான் சரியான முடிவு. அந்த வார்த்தைகள் நிர்மலாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதன் பிறகு நிர்மலா கூறிய ஒவ்வொரு சம்பவத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் ஹேமா. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மெதுவாக கேட்டாள். நிர்மலா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அன்னைக்கு உன் கணவர் திரைப்படத்திற்கு போகலாம் என்று கேட்டப்போ சரின்னு சொன்னியே, அப்புறம் ஏன் திடீர்னு வரமாட்டேன்னு சொன்ன?
அம்மா தான் சொன்னாங்க, ராத்திரி நேரத்தில் வெளியே போகிறது பாதுகாப்பில்லை, அதனால் போக வேண்டாம்னு. அவங்க சொன்னது சரின்னு தோணுச்சு, அதனால தான் போகலை. ஃப்ரெண்டோட போனதுக்கு எதுக்கு சண்டை போட்ட? அதுவும் அம்மா தான் சொன்னாங்க, ராத்திரி நேரத்தில் பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு அப்படி படத்துக்கு போகணுமான்னு கேட்டாங்க, அதான் சண்டை போட்டேன். ஹேமா தலையசைத்தாள். அது சரி, குழந்தை விஷயத்தில் முதல்ல உன் கணவர் சொன்னதுக்கு சரின்னு சொன்னியே, 2 நாளில் ஏன் சண்டை போட்ட என்று கேட்டாள் ஹேமா. அதுவும் அம்மாதான், இந்த காலத்தில் குழந்தையை தள்ளி போட்டால் பிறகு பிரச்சனை வரும், உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் எனக்கு சரின்னு தோணுச்சு என்றாள். உடனே ஹேமா, வீடு அம்மா வீட்டு பக்கத்தில் பார்த்தது நீயா உங்கள் அம்மாவா என்று கேட்டாள். அம்மாதான் என்றாள் நிர்மலா. அந்த பதிலை கேட்டவுடன் ஹேமாவுக்கு எல்லாமே தெளிவாக புரிந்தது. அவள் மெதுவாக நிர்மலாவின் கையை பிடித்தாள். நிர்மலா, இப்போதான் உன்னுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. நிர்மலா ஹேமாவை குழப்பமாக பார்த்தாள். உனக்கும் உன் கணவருக்கும் நடுவில் எப்போதும் உன் அம்மா இருந்திருக்காங்க, அதனால்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு என்றாள். நிர்மலா உடனே அதை மறுத்தாள். அப்படி சொல்லாதே, அம்மா எனக்கு நல்லது தானே செய்வாங்க என்றாள். அதை நான் மறுக்கல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் திருமணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையும் வேற. திருமணமான பிறகு உன்னுடைய வாழ்க்கை துணைதான் உன்னுடைய முதல் உறவு, அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா உறவுகளும். நிர்மலா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முடிவையும் நீ உன் அம்மாவை கேட்டுத்தான் எடுத்திருக்கிறாய். அதனால் உன் கணவர் என்ன நினைக்கிறார், அவர் எதற்காக அந்த முடிவை எடுக்கிறார், அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. ஹேமாவின் குரல் மென்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையை சுமந்திருந்தது. உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உன்னுடைய அம்மா அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்கள். இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முடிவையும் அவர்கள் எடுத்தால் அதில் அர்த்தமே இல்லை. அதுதான் உங்களுக்கிடையே தூரத்தை அதிகப்படுத்தி இன்று பிரிவு வரை கொண்டு வந்திருக்கு என்றாள். நிர்மலாவின் கண்கள் கலங்கின. இப்போ என்ன செய்ய முடியும்? அவர்தான் என்னை விவாகரத்து பண்ணுறதா சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டாரே என்றாள். ஹேமா புன்னகைத்தாள். நோட்டீஸ் தானே அனுப்பியிருக்கார், இன்னும் விவாகரத்து ஆகலையே. நிர்மலா அமைதியாக ஹேமாவை பார்த்தாள். இந்த ஒரு விஷயத்திலையாவது உன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு முடிவெடுக்காதே. நீயே யோசி. உன் கணவர் உன்னிடம் எப்படி நடந்துக்கிட்டார், எவ்வளவு பொறுமையாக இருந்தார், ஒவ்வொரு விஷயத்திலும் உன் விருப்பத்தை கேட்டாரு, உன்னை மதிச்சாரு, இதையெல்லாம் ஒரு தடவை நினச்சிப்பாரு. அதுக்கப்புறம் நீயே ஒரு முடிவெடு. அது விவாகரத்தாக இருந்தாலும் சரி, உன் கணவரோட சேர்ந்து வாழ்கிறதா இருந்தாலும் சரி, அந்த முடிவு உன்னுடையதாக இருக்கட்டும் என்றாள் ஹேமா. அந்த வார்த்தைகள் நிர்மலாவின் மனதை ஆழமாக தொட்டன. சரி என்று மெதுவாக தலையசைத்தாள். வீட்டிற்கு வந்ததும் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஹேமா கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. முதல் முறையாக டேவிட்டின் கோணத்திலிருந்து எல்லா சம்பவங்களையும் யோசித்து பார்த்தாள். அவன் ஒருபோதும் அவளை அவமதித்ததில்லை. அவள் எடுத்த ஒவ்வொரு முடிவையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டான். சண்டை வந்தாலும் அமைதியாக பேச முயன்றான். அவள் சொன்னதை மதித்து நடந்தான். தவறு செய்தது டேவிட் இல்லை. தன் கணவனின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதது தான் தான் என்பதை நிர்மலா உணர்ந்தாள். உடனே தனது கைபேசியை எடுத்தாள். டேவிட்டின் எண்ணை அழுத்தினாள். சில நொடிகளில் மறுமுனையில் அவன் குரல் கேட்டது. ஹலோ நிர்மலா. அந்த குரலை கேட்டவுடன் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. சில நொடிகள் பேச முடியாமல் அமைதியாக இருந்தாள். டேவிட் மெதுவாக கேட்டான், என்னாச்சு? நிர்மலா நடுங்கிய குரலில், நான் உங்களிடம் பேசணும் என்றாள். டேவிட் ஒரு நொடி கூட தயங்கவில்லை. நீ எப்போது வேண்டுமானாலும் வீட்டுக்கு வரலாம் நிர்மலா, அது நம்ம வீடு, அந்த வீட்டுக்கதவு உனக்காக எப்போதும் திறந்தே இருக்கும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நிர்மலாவின் கண்ணீர் கட்டுப்பாட்டை மீறியது. அவள் மனதிற்குள் ஒரு உறுதியான முடிவை எடுத்தாள். நான் என் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த முடிவை தனது அம்மாவிடம் சென்று சொன்னாள். ஆனால் அவளது அம்மா உடனே, நீயா எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பேசின? அவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனாரு, நாமும் பதிலுக்கு அனுப்பலாம் என்றார். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாயிரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நிர்மலா அமைதியாக நின்றாள். இதேதான், ஒவ்வொரு பிரச்சனையிலும் நடந்தது இதுதான்.
தான் யோசிப்பதற்கு முன்பே மற்றவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அந்த நொடியில் முழுமையாக உணர்ந்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், அம்மா, இந்த முடிவை நான் தான் எடுக்கணும். நான் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழணும். இனிமேல் நானே என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியாக சொன்னாள். அன்று முதல் முறையாக தனது வாழ்க்கையை பற்றிய முடிவை தானே எடுத்தாள். சில நாட்களுக்கு பிறகு நிர்மலா மீண்டும் டேவிட்டின் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அதன் பிறகு இருவரும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தனர். தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிய முடிவுகள் இனி தங்களுக்கு இடையிலேயே பேசி தீர்க்கப்பட வேண்டும். பெற்றோருக்கு மரியாதையும் அன்பும் எப்போதும் இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கான முடிவுகளை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுத்தார்கள். அந்த புரிதல் அவர்களுடைய உறவை நாளுக்கு நாள் வலுப்படுத்தியது. வீட்டில் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. அதன் பிறகும் அவர்களுக்குள் சண்டை வந்தது. ஆனால் அந்த மனக்கசப்புகளை சில நிமிட உரையாடல்கள் மாற்றின. பிரிவின் விளிம்பில் நின்ற அந்த வாழ்க்கை புரிதல், விட்டுக்கொடுத்தல், அன்பு ஆகியவற்றின் துணையுடன் மீண்டும் மலரத் தொடங்கியது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.